புதுச்சேரியில அதாவது ஒரு பத்திரிகையாளர் கேக்குறாரு, விஜய் பாத்தீங்களா? அதுக்காரண்டாரு எப்படி இருந்துச்சு? சுடுகாட்டுல இருந்து ஏஞ்சி வந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது சுடுகாட்டுல இருந்து ஏஞ்சி வந்த மாதிரி, அதாவது சுடுகாட்டுல இருந்து ஏஞ்சி வந்த மாதிரி அழகா இருந்தாரா விஜய். இது நான் சொல்லங்க, நான் பாக்குறேன். வளர்மதின்றவங்க முன்னாள் அமைச்சர், அவங்க மேடை ஏறி என்ன பேசுறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு வாட்டி வந்து எம்ஜிஆர் வந்து சோடா குடிச்சாராம், அந்த சோடா பாடி வச்சிட்டாராம். உடனே அதை பார்த்த வந்து ஒரு பெரிய கும்பல் வந்து ஒடியாந்துச்சான். உடனே வந்து சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பண்ணாரா, ஒரு அண்டா வச்சு அந்த சோடா விட்டு தண்ணியை ஊற்றி கலக்கி கொடுத்தாரா, இது குடிச்சாங்களாம். இது பெருமையாது. ஒரு எஸ்பி, அதாவது எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் உமன், அதாவது இந்த கூட்டத்தையே கட்டுப்படுத்துறாங்கன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எந்த அளவுக்கு அவங்க வந்து ஸ்ட்ரிக்டா இருந்தாங்கன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சோ வந்து அவங்களே வந்து இந்த மாதிரி சித்தரிச்சு, அதாவது விஜய் கூட கம்பேர் பண்ணி போடுறாங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு ஒரு மனநிலையில இருப்பாங்கன்றத நீங்க தயவு செய்து தெரிஞ்சுக்கணும் மக்களே. என்னோட ஃபேவரட் கேட்ஜெட்ஸை நான் கிவ்அவேல வின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சோ நீங்களும் வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க. ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னையில மாவட்ட செயலாளர்கள் அவசர கூட்டம், அதாவது மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு ஒரு அவசர கூட்டம் நடத்துறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பூத்துல வந்து யாருமே சரியில்லை, சரியா ஒர்க் பண்ணல சொல்லிட்டு விஜய் காதுக்கு போனதாகவும் விஜய் தலைமையில வந்து நடக்க போவதாகவும் பார்த்தீங்கன்னா நேத்து சொல்லியிருந்தாங்க. அதாவது நேத்து சொல்லியிருந்தாங்க என்னன்னு, விஜய் வரப்போறா, விஜய் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாவட்ட செயலர்களையும் வர வச்சு நீ கூட்டம் வந்து நடத்துறாங்க. இதுக்கு ஒரு தலைவர் வரணுமா வேண்டாமா? நேத்து வர்றேன்னு சொன்னவரு இன்னைக்கு திடீர்னு வரலையா? நான் கேட்கிறேன், இதை விட என்ன வேலை சார் உங்களுக்கு விஜய் சார்? நான் கேட்க என்ன வேலை சார் உங்களுக்கு? ஒரு கட்சி நிர்வாகிகளை, ஒரு மாவட்ட செயலர்களை வழி நடத்தணும், உட்காந்து பேசணும், என்ன பண்ணுன்னு சொல்லணும். சொல்லாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? செங்கோட்டையன் மற்றும் புஷி ஆனந்த் தலைமையில நடக்குது. என்ன நடக்குது? அவங்க என்ன சொல்ல போறாங்க? மாவட்ட செயலர்களை வழி நடத்துவாங்களா? என்ன வழி நடத்துவாங்க சார்? ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, உங்களை நம்பிதான் இந்த மாவட்ட செயலர்கள் வந்தாங்க. இத்தனை நாள் பயணிச்சது யாரால? விஜய நம்பி, புஷி ஆனந்தியோ செங்கோட்டையன் நம்பி இல்ல. நீங்க வந்து சொல்லுங்க, நீங்க வந்து அரசியல் பேசுங்க, நீங்க சொல்லி கொடுங்க, இதெல்லாம் பண்ணணும், இந்த மாவட்டத்தில் நடந்து ஆகணும் சொல்லிட்டு ஒரு டேட் பிக்ஸ் பண்ணி இதெல்லாம் முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேளுங்க. அதை கேட்காம நீங்க லீவு போட்டு வீட்டுல உட்காந்துக்கிறீங்க. என்ன சார் வேலை உங்களுக்கு? இப்ப சினிமாவும் இல்ல, இங்கதான் இருக்கிறீங்க. ஏன் சீஃப் மினிஸ்டர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேற்று நடத்துறாரு, கட்சி மீட்டிங் நடத்துறாரு. கட்சி மீட்டிங், மாவட்ட செயலர் மீட்டிங்னா வந்து தலைவர் கலந்துக்கணும், கண்டிப்பா கலந்துக்கணுன்றது இதுதான் ரூல்ஸ். இல்ல டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து தானே இருக்கிறாங்க. அவங்க லீவ் போட்டு மற்ற தலைமையில நடத்திட்டு இருக்காங்க ஒரு மாவட்ட செயலர் மீட்டிங். என்னைக்காவது ஒரு மீட்டிங் காட்டுங்க. ஒரு மாவட்ட செயலர் கூட்டத்துல, அனைத்து மாவட்ட செயலர் கூட்டத்துல பாத்தீங்கன்னா கட்சி தலைவர் இல்லாம, கட்சியுடைய பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் இல்லாம, இல்ல பொதுச் செயலர் இல்லாம யாருன்னா ஒரு மீட்டிங் ஒண்ணு நீங்க காட்டுங்க பார்க்கலாம். இல்ல தலைவர் இல்லாம ஒரு மீட்டிங் காட்டுங்க பார்க்கலாம். என்ன சார் வேலை உங்களுக்கு? என்ன வேலை? கட்சி என்ன பிளான் உங்களுக்கு? நீங்க ஜெயிக்கிற பிளான் இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும். இப்படி திமுக எப்படி ஓட்ட ஒடிக்கணும் அதுக்காக நீங்க பிளான் போட்டுட்டு இருக்கீங்களா? ஒன்னும் புரியல. இது நிர்வாகிகள் நீங்க தான் கேட்கணும், ஏன் விஜய் வரமாட்டாருன்னு சொல்லிட்டு நாங்க கேட்கிறோம். கண்டாங்கி கத்தி வச்ச பொண்ணு, கண்டாலே கிறுக்கேத்தும் கஞ்சா வச்ச கண்ணுன்ற ஒரு பாட்டு ஒண்ணு எல்லாருக்குமே தெரியும். அதாவது பாத்தீங்கன்னா காஜல் அகர்வால் வந்து போலீஸா இருப்பாங்க, விஜய் வந்து லவ் சாங் மாதிரி ஒண்ணு போவோம் இல்லையா? இந்த பாட்டை என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். அதாவது நீங்க பார்த்திருப்பீங்க, அதாவது இந்த பாட்டை போட்டு, அதாவது இந்த விஜய் அவர்கள் வந்து அவங்க தலைவர் எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. அவங்க தலைவர் வந்து அந்த எஸ்பி அவர்களை வந்து பார்த்து பாடுற மாதிரி வந்து ஒரு ஏஐ மூலியமாவோ இல்ல அவங்க நடந்து வர போர் மூலியமோ ஒரு எடிட் பண்ணி ஒரு கிரியேட் பண்ணி இது சோசியல் மீடியால பரப்புறானுங்க இந்த தற்கொலை பசங்க. இவனுங்கெல்லாம் இப்ப தெரிஞ்சுங்களா, இவங்க எப்படிலாம் கட்சியை வளர்க்குறாங்க, அவங்க விஜய் அண்ணனை வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட சேனலை போட்டு பண்ணிருக்காங்க ஸ்ட்ரீட் மைக். அதுக்குள்ள போனாலே உங்களுக்கு எல்லாமே தெரியும். விஜய் நடந்த நிகழ்ச்சிகள், விஜய் பத்தி பேசியும், விஜய் பத்தி நல்லா பேசி மட்டும்தான் வந்து அதுல வந்துட்டு இருக்கும். சோ இது யார் போட்டாங்கன்றது எனக்கு தெரியல. இந்த காவல்துறை சேர்ந்த கண்டிப்பா யாராவது கண்டிப்பா வந்து இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். இல்லனா இதெல்லாம் வந்து எல்லை மீறி போகும். ஏன்னா ஒரு எஸ்பி, அதாவது எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் உமன், அதாவது இந்த கூட்டத்தையே கட்டுப்படுத்துறாங்கன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எந்த அளவுக்கு அவங்க வந்து ஸ்ட்ரிக்டா இருந்தாங்கன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்.
சோ வந்து அவங்களே வந்து இந்த மாதிரி சித்தரிச்சு, அதாவது விஜய் கூட கம்பேர் பண்ணி போடுறாங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு ஒரு மனநிலையில இருப்பாங்கன்றத நீங்க தயவு செய்து தெரிஞ்சுக்கணும் மக்களே. இவங்களெல்லாம் வந்து இங்க பாருங்க, இது போலீஸ் கண்டிப்பா வந்து யார் இந்த மாதிரி வீடியோ போட்டாங்களோ அவங்க மேல வந்து கண்டிப்பா வந்து நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இவங்க எல்லாமே வந்து சினிமாக்குள்ள வந்து இருக்கிறானுங்க, சினிமாக்குள்ளதான் இருக்கிறானுங்க. அவங்க விஜய் வாழ்க்கையில வரல, அரசியல்னு எனக்கு தெரியல. அது விஜய் வந்து சிஎம் ஆகணும்ன்றாரு, ஆனா இவங்க பண்ற வேலைகள்லாம் பார்த்தோன்னா அவர் சிஎம் கூட ஆக மாட்டாரு, அவர் எலெக்ஷன்லயே நிக்காம போவாருன்றது வந்து தெளிவாவே தெரியுதுங்க. ஏன்னா யாராச்சும் இப்படி பண்ணுவாங்களா? அதாவது ஒரு விஜய் அவர்கள் வந்து ஒரு சிஎம் ஆகணும், அப்ப என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி அவர் வந்து அது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் அவர் பேசுறது அதெல்லாம் வச்சு ஒரு ப்ரொமோட் பண்ணணும். அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி ப்ரொமோட் பண்றானுங்க. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு ஒரு விஷத்தன்மை வாய்ந்தவர்களா இருக்காங்க இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு புதுசாக சிபிஐ சார்ந்த இளைஞர்கள், அதாவது சிபிஐ சிஐடிக்கு மேல நினைக்கிறாங்க, பயங்கரமா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த சிஐடி சங்கர் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அந்த மாதிரி வந்து பயங்கரமா வந்து துப்பறியும் வந்து உளவாளிகள், இவங்க ரகசிய உளவாளிகள் வந்து ஒரு பயங்கரமா டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா திமுக வந்து ஊழல் எல்லாம் பண்ணிச்சு, என்னன்னா ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலிடுறாங்க. அந்த பட்டியலை மட்டும் நீங்க கேளுங்க. இன்னைக்கு சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம். உங்களுக்கு ஊழல்னு சொன்னாலே முதல்ல ஞாபகத்துக்கு வர பேர் என்ன? எனக்கு இல்ல, தமிழ்நாட்டுல ஊழல்னு பேரு சொன்னா எல்லாருக்குமே ஞாபகம் வர முதல் பேரு திமுக தான். ஆமா அது என்னமோ உண்மைதான். ஏன்னா திமுக செஞ்ச ஊழல் பல நூறு. அதுல இப்ப பார்க்கலாம் ஒரு 31 பேரு. பொங்கல் பொருள் ஊழல் 340 கோடி, கொரோனா நிதி ஊழல் 7800 கோடி, வெள்ள மழைநீர் வாய்க்கால் ஊழல் 4600 கோடி, பருப்பு ஊழல் 3300 கோடி, பாமாயில் ஊழல் 600 கோடி, மின்சார ஊழல் 2400 கோடி, பத்திர ஊழல் 3400 கோடி, ஆவின் பால் ஊழல் 560 கோடி, குழந்தைகள் சத்துணவு திட்ட ஊழல் 340 கோடி, இலவச சைக்கிள் ஊழல் 460 கோடி, கிரானைட் குவாரி ஊழல் 9600 கோடி, மணல் குவாரி ஊழல் 13400 கோடி, முட்டை ஊழல் 430 கோடி, கூவு நதி ஊழல் 2500 கோடி, வெள்ள நிவாரண நிதி ஊழல் 780 கோடி, குடிநீர் தொட்டில் கட்டுமான ஊழல் 690 கோடி, பனைமர பாதுகாப்பு ஊழல் 350 கோடி, கீழடி அகழ்வாராய்ச்சி ஊழல் 700 கோடி, ஸ்மார்ட் சிட்டி ஊழல் 2400 கோடி, நிர்பயா நிதி ஊழல் 1400 கோடி, 100 நாள் திட்டம் ஊழல் 13000 கோடி, உள்ளாட்சி நிதி ஊழல் 8900 கோடி, அடிப்படை கட்டுமான நிதி ஊழல் 1660 கோடி, வன பாதுகாப்பு நிதி ஊழல் 740 கோடி, மருந்து மாத்திரை ஊழல் 68000 கோடி, கழிப்பறை திட்ட ஊழல் 430 கோடி, கல்விக்கான கட்டமைப்பு நிதி ஊழல் 3400 கோடி, டாஸ்மாக் ஊழல் 10000 கோடி, ராம்சார் நில ஆக்கிரமிப்பு ஊழல் 4730 கோடி, நகராட்சி துறை தேர்வு ஊழல் 888 கோடி, மின்மூட்டை ஊழல் 160 கோடி. இந்த பட்டியலை பார்த்திருப்பீங்க, நீண்டெல்லாம் இருக்கும். 1300 கோடி, 2000 கோடி, 3000 கோடி, 4000 கோடி, அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்றத வந்து சொல்றாங்க. அதாவது காவல்துறை சேர்ந்தவர்கள் வந்து தயவு செய்து என்ன பண்ணுனா இவங்களை வந்து கூப்பிட்டு விசாரிச்சு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுங்க. ஏன்னா எந்த அளவுக்கு இக்கால இளைஞர்கள் தைரியமா வந்து பேசுறாங்கன்னா அவங்க பின்னணியில யார் இருக்கா, இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க, என்ன ஏது, இவங்களுக்கு எதனால வந்து இப்படி எல்லாம் பேசுறாங்க, ஆதாரம் இருக்கா, எப்படி வந்து ஒரு அரசை வந்து எந்தவித எவிடன்ஸ் இல்லாம வந்து குறை சொல்ல முடியும் அப்படின்றது கூப்பிட்டு விசாரிங்க. ஒருவேளை இவங்க எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இது சாதாரண ஊழல் எல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டியலிடுறாங்க, அப்படி லைனா பட்டியலிடுறாங்க. இது கண்டிப்பா யார் தைரியம் கொடுத்து இந்த இளைஞர்களை பேச வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா எனக்கு புரியல. அது அதாவது உட்காந்து அதாவது இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா கேளுங்க, அது புது டாக்டிஸ் என்னன்னா அது படித்த இளைஞர்கள் நல்லா மேக்கப் எல்லாம் போட்டு உட்கார வச்சுட்டு அப்படியே இந்த திமுக பண்ற டிஎம்கே ஊழலை பத்தி எல்லாம் வந்து பேசினா வந்து அப்படியே மக்களுக்கு எல்லாம் போய் சேர்ந்துரும். நான் சொல்றேங்களா, அதாவது இவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா இது ரெவல்யூஷன், அதாவது புரட்சி வெடிக்க போறாங்க, அதாவது பயங்கரமா வந்து அரசியல் பேசுறாங்க, அப்படி ஆராய்ந்து அது மக்களை புரியும் வகையில வந்து ஊழல் எல்லாம் கண்டுபிடிச்சு பேசுறாங்க. அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டங்கள் புரியுதுங்களா, அந்த மாதிரி வச்சு என்ன பண்றாங்கன்னா இது மாதிரி பரப்புறானுங்க, அவதூறு பரப்புறானுங்க. எந்த வித ஊழலும் வந்து இல்லாம, அதாவது ஊழல்னா இப்ப ஊழல் பண்ணிருக்காங்கன்னா டாக்குமெண்ட் இதுல பண்ணிருக்கீங்க, இவரு கோடி பண்ணிருக்கீங்க, நீங்க எல்லாம் போயிருது காசு, இந்த மாதிரி எல்லாம் ஏமாத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு பக்கா எவிடன்ஸோட நீங்க பேசணும். அதை விட்டுட்டு ஒரு பட்டியலிட்டு ஏதோ ஒரு 1000 கோடி அதாவது மாத்தி பேசிக்கிறாங்களாமா. இது எப்படியாப்பட்ட ஒரு மனநிலைன்றது தெரிஞ்சுங்களா. இப்ப எலெக்ஷன் வரப்போது இந்த எலெக்ஷன்ல வந்து என்ன பண்ணனா ஒரு அவதூறு பரப்பணும். எப்படி நம்ம 2G விஷயத்துல அவதூறு பரப்புனாங்க பாத்தீங்களா,
2Gல வந்து ஸ்கேம் பண்ணிட்டாங்க, 1,75,000 கோடி வந்து ஏமாத்தி கொள்ளடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவதூறு பரப்புறாங்க தெரியுமா? அந்த மாதிரி இப்ப என்ன பண்றானுங்க, இந்த மாதிரி அவதூறு பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா 2G ஊழல் சொல்லிட்டு இன்னமும் வந்து சுத்திட்டு இருக்கானுங்க. 2G ஊழலே இல்லைன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிச்சுன்றது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது எனக்கு தெரியல. அது மேல்முறையீடு பண்ணிக்கிறாங்க. அந்த மேல்முறையீடு கேஸ அவங்க எடுக்கல, எதுவும் பண்ணல. தீர விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த மாதிரி வந்து நடவடிக்கை எடுத்து ஊழல் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதே போல பாத்தீங்கன்னா இப்ப திருப்பி வந்து இளைஞர்களை வச்சு ஒரு யூடியூப் சேனல் மூலியமா வந்து பயங்கரமா வந்து அவதூறு பரப்புறாங்க திமுக மேல. இதுதான் உண்மை. இது பின்புலத்துல யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து கண்டிப்பா விசாரிக்கணும். யார் இருப்பான்னு சொல்லிட்டு தெளிவாவே தெரியுது. இந்த டிவிக்கே தான் இருக்கும். டிவிக்கே விட்டா அந்த ஏடிஎம்கே இருக்கு போகுது, அவ்வளவுதான். ஆனா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேக்கப் போட்டு இந்த மாதிரி ஆக்டிங் எல்லாம் பார்க்கும் போதே தெரிஞ்சு போச்சு இவங்களா வந்து தற்கூரி அணில்கள்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்களுக்கு தான் மூளை இல்லாத ஒரு மத சாம்பிராணிகள். அதாவது படிச்சோம், ஒரு சின்ன ஒரு பேசிக் ஒரு அறிவு கூட இல்ல. அதாவது ஒரு அரசை பத்தி நம்ம குறை சொல்றோமே, இது நம்ம பின்னாடி வந்து ஆபத்து வருமேன்றத ஒரு சின்ன ஒரு எண்ணோட்டமே இல்ல. அவங்க அப்பா அம்மா வந்து என்ன பண்ணனா, இது ரெண்டுத்திலும் கூப்பிட்டு தொடப்ப கட்டையில போட்டு அடிக்கணும். உன்னை யாரு வந்து இந்த மாதிரி பேச சொன்னா, என்ன டாக்குமெண்ட் ப்ரூஃப் வச்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பிச்சு எடுங்கன்ற நானு. இவங்கெல்லாம் வந்து நீங்க படிக்க வச்சிருக்கீங்க, படிக்க வச்சு ஒரு நல்ல சிந்தனையோட ஒரு அரசியல் பேசினா பரவாயில்ல. ஆனா வந்து அவதூறுகளை மட்டுமே பரப்பி கொண்டிருக்கும் இக்கால இளைஞர்களை வந்து அவங்க பெற்றோர்கள் வந்து நீங்க அடிங்க. நீங்க அடிக்கலனா ஊர்ல உதவாங்குவானுங்க. இதுதான் உண்மை. கண்டிப்பா காவல்துறை கடமையை செய்யுங்க. அதாவது ஒண்ணுமே இல்லாத விஷயம் ஒரு பாருங்க, ஒருத்தரை ஒரு குறை சொல்றது வேற, இல்ல வந்து அவங்க மேல வந்து சரி இவங்க அவங்க போனாங்க இவங்க அவங்க கிட்ட பேசினாங்க அப்படின்னு சொல்றது வேற. ஆனா ஒரு அரசாங்கத்து மேல அபாண்டமாக எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம இந்த அளவுக்கு ஒரு அவதூறு பரப்பி இத்தனை கோடி ஊழல் அத்தனை கோடி ஊழல் இத்தனை கோடின்னு சொல்லிட்டு சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்களே, இவங்கதான் வந்து தமிழ்நாட்டின் தூண்களா? இதுதான் வந்து அப்துல் கலாம் கனவு கண்டாரா? எனக்கு ஒண்ணும் புரியலையே. இந்த தற்கூரிகள் கூட்டம் வந்து டிவி கேட்டு இருக்கு எல்லாமே பார்த்தா தற்கூரிகள் கூட்டமா? எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரை மட்டும் அரெஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த எழுதி கொடுத்தான் பாத்தீங்களா, அவனையும் தூக்கி உள்ள வைக்கணும். ஏன்னா இது சும்மா இல்லைங்க, இது வந்து தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட். இது எப்படி ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட் அவதூறு பரப்பி விடுவீங்க? சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளோ எந்த டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளோ தயவு செய்து வந்து இது விஷயமா வந்து நீங்க சாதாரண விட்டுறாதீங்க. இது விட்டீங்கன்னா திரும்ப திரும்ப அவதூறு பரப்பிட்டே இருப்பாங்க. இதை வந்து ஸ்டார்டிங்ல வந்து இதை அறுத்து தள்ளணுன்றதை வந்து நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆனா ஒரு ஊழல் குற்றவாளி கைதாகி, அதாவது முதலமைச்சராக இருக்கும் போதே சரி 3 முறை ஜெயிலுக்கு போயிட்டு கடைசியில வந்து சுப்ரீம் கோர்ட்டே ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க, இவன் தான் A1 குற்றவாளின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா A1 குற்றவாளி சாட்டப்பட்டு ஜெயிலுக்கு போனவங்களை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. ஆனா வந்து இப்போ இருக்கிற முதலமைச்சர்களை பத்தியோ இல்ல துணை முதலமைச்சரை பத்தியோ வந்து தவறா வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. யாராச்சும் நீங்க யோசிக்கிறீங்களா? அதாவது இப்ப வரைக்கும் மு.க. ஸ்டாலின் மீதோ இல்ல உதயநிதி ஸ்டாலின் மீதோ இல்ல கலைஞர் கருணாநிதி மேலோ இல்ல ஊழல் புகார் இருக்கா, இல்ல அரஸ்ட் ஆயிட்டு ஜெயிலுக்கு போனாங்களா? இந்த மாதிரி புகார்கள் இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம், முடிஞ்சா சொல்லுங்க, இல்ல எடுத்து கொடுங்க, இல்ல ஊழல் பண்ணியிருந்தாலும் ஆதாரத்தோடு நிரூபிங்க. யாரா பண்றாங்களா? ஆனா பண்ண மாட்டாங்க. ஆனா A1 குற்றவாளி ஜெயலலிதா வந்து கண்டிப்பா வந்து கும்பிடுவானுங்க. அவங்க நல்லவங்க, அவங்க மகான், அவங்க வந்து தமிழ்நாட்டிற்காக வந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்க, இப்படிலாம் புகழறாங்க. அது ஏன் எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது நான் சொல்றவங்க பேரை நான் சொல்றேன், நீங்களே செக் பண்ணுங்க. எந்த ஊழலா இருந்தா நீங்க நிரூபிச்சு காட்டுங்க. நிரூபிக்காம நீங்க பாட்டு ஊழல் பண்ணிட்டாங்க ஊழல் டாக்குமெண்ட் இல்ல வந்து எவிடன்ஸ் கேட்டா இல்ல இது வந்து விஞ்ஞான ஊழல். அது என்னடா விஞ்ஞான ஊழல்? இன்னும் விஞ்ஞான ஊழல் நான் கேட்கிறேன். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம ஒரு ப்ரூஃபோட காட்டணும்ல. இப்ப நான் வந்து A1 அக்யூஸ்ட், அதாவது அக்யூஸ்ட்னு சொன்ன சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, அவங்க சொல்லிச்சு ஜெயலலிதா வந்து ஜெயிலுக்கு போனாங்க, இது விஷயமா நான் நிரூபிக்கிறேன், என்கிட்ட ஆதாரம் இருக்கு, இது எல்லாருக்குமே இருக்குது, நீங்க நிரூபிங்க. ஊழல் குற்றவாளி மு.க. ஸ்டாலின், அப்புறம் வந்து கலைஞர் கருணாநிதி ஊழல் பண்ணாரு, இல்ல உதயநிதி ஸ்டாலின் ஊழல் பண்ணாருன்றது காட்டுங்க, நீங்க காட்டுங்க பார்க்கலாம். எனக்கு புரியலையே. விஜய் கூட தான் காட்டுவேன். அவர் ஊழல் பண்ணிருக்காரு, அவர் கோர்ட்டுக்கு போனாரு, ஃபைன் கட்டினாரு, மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாரு, இதுக்கு எவிடன்ஸ் இருக்கே. நான் என்னடா ஊழல் 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 சொல்லிட்டு பெறாத்துறீங்களே. ஊழல் பண்ணவங்களை பத்தி பேசுறானா, ஊழல் பண்ணாதவங்க சும்மா வந்து எதனா ஒரு அவதூறு கிரியேட் பண்றதுக்காக போட்டுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் என்னடா பொழப்பு இதெல்லாம்? சி. அதாவது நேத்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், இந்த புதுச்சேரியில அதாவது ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு, விஜய் பாத்தீங்களா? அதுக்காக இருந்தாரு, எப்படி இருந்துச்சு? சுடுகாட்டுல இருந்து ஏஞ்சி வந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது சுடுகாட்டுல இருந்து ஏஞ்சி வந்த மாதிரி, அதாவது சுடுகாட்டுல இருந்து ஏஞ்சி வந்த மாதிரி அழகா இருந்தாரா விஜய். இது நான் சொல்லங்க, இவங்கதான் சொல்றாங்க. இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? எப்படி இருந்தாரு? அழகா இருந்தாரு.
அப்படியா? ஓகே. அவர் பேசுங்க, அது வரப்ப எப்படி இருந்துச்சு அவரோட என்ட்ரி? ரொம்ப எக்ஸைட்டா இருந்துச்சு. சுடுகாட்ல இருந்து ஏன் வந்து விழுந்துச்சு. அப்படியா? சுடுகாட்ல இருந்து ஏன் வந்து விழுந்துச்சு. அப்படியா? விஜயை பார்த்தா போதும், இவங்கெல்லாம் வந்து விஜய்க்காக ஓட் போடுறவங்க கிடையாது. விஜயை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்றவங்க தான். ஆனா அங்க இருந்து சொல்லுவாங்க, இல்ல நாங்க விஜய்க்காக தான் ஓட்டு போடுவோம், நாங்க விஜய்க்காக தான் வாழுறோம், நாங்க விஜய்க்காக தான் என் தலைவன், விஜய் சொன்னா நாங்க செத்துருவோம் அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா? நீங்க வாழறதே பெஸ்ட். உங்க அம்மா அப்பாவுக்கு வந்து நீங்க வந்து சொன்னதான் தவிர வேற எதுவுமே கிடையாது. நீங்களா செத்துருங்கன்ற. இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட சட்டையை பிடிச்சிட்டே இங்க வா, விஜய் உனக்கு என்ன பண்ணாருன்னு கேட்டு பாருங்களேன். விஜய் படம் நடிச்சாரு, நான் பார்த்தேன், இதான் சொல்லுவானுங்க தவிர வேற எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஒரு தலைவரை நீ எப்படி தேர்ந்தெடுக்கிறேன்னு கேளுங்களேன். அவன் சினிமாவில் நடிச்சான், அவன் ஹீரோவானா, அவன் தலைவன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க தவிர வேற எதுவுமே கிடையாது. அவனுக்கு எந்த ரீசனுக்காக அவன் தலைமையை ஏத்தாங்க அதெல்லாம் வந்து இது அதாவது யாருக்குமே தெரியாதுங்க. இது விஜய்க்கே தெரியாது. என்ன ஏன்டா நீங்க தலைவனை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு விஜய் மனசுல நினைச்சுப்பாரு. உண்மையாலுமே நான் சொல்றேன், ஏன்னா விஜய்க்கே தெரியாது எப்படி இவங்க எல்லாம் வந்து இப்படி இருக்கானுங்க மென்டலா அப்படிதான் யோசிப்பாரு. ஏன்னா இந்த மாதிரி ஆட்களை வச்சுதான் தன் சுயநலத்துக்காக வந்து இவங்க எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இத வந்து இந்த தற்கூறிகளுக்கு தெரியாது, இந்த ஆச்சரிய குறிகளுக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது இவங்களுக்கு எல்லாம். அதே போல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நேத்து நம்ம லைலா மணி இருக்காரு இல்லையா, லைலா காலேஜ் ஓனர் மணி, அவர் அப்படிதான் போட்டு சொல்லிப்பாரு லைலா மணின்னு. அவர் என்ன பேசிருக்காருன்னா, அங்க போயிட்டு கேக்குறாங்க, அதாவது லைலா மணி நீங்க போயிட்டு புதுச்சேரியில போயிட்டு ஏன் வந்து திமுக விமர்சிக்கன்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாரு, திமுக வந்து பொய் சொல்வாங்க, அதனால வந்து அவங்க நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு சொன்னோம். நான் கேக்குறேன், இங்க வந்து கேட்டா வந்து எதுக்கு நீங்க அதிமுக வந்து விமர்சிக்க மாட்டேன்னு கேட்டா, ஆட்சியில அதிமுக பத்தி ஏன் விமர்சிக்கணும் அப்படின்னு சொல்லுவானுங்க. ஆனா புதுச்சேரியில போயிட்டு அங்க ஆட்சியில திமுக பத்தி விமர்சிப்பானுங்க. அது ஏன்னு கேட்டா திமுக வந்து பொய் சொல்லுமா. உங்ககிட்ட என்ன பொய் சொன்னாங்க? இங்க வா ராஜா, லைலாமணி வாப்பா, இந்த பர்பி இந்தாங்க வா, என்ன பொய் சொன்னாங்க உங்ககிட்ட கொஞ்சம் சொல்லுவா. ஏண்டா பாப்பா, நீ எல்லாம் வந்து என்ன ஏதுன்னு தெரியாம அங்க போயிட்டு பொது வழியில போயிட்டு மொக்க வாயின் வந்திருக்கிறிய, அந்த நெறியாளர் போட்டு உனக்கு கலாச்சிட்டு இருக்காரு, அது புரியுதா இல்லையா உனக்கு? அங்க போயிட்டு புதுச்சேரியில போயிட்டு அதாவது என்ன சொல்றாருன்னா இவரு, இந்த வீடியோ பாருங்களேன். எதிராக இருக்கின்ற பிஜேபி யூனியன் பிரதேசமாக இருக்கின்ற பாண்டிச்சேரியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு அந்த மாநிலத்திற்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை தட்டி பறித்துக் கொண்டிருக்கிறது. பிஜேபியினுடைய பிடியில் புதுச்சேரியினுடைய ஐயா ரங்கசாமி அவர்கள் அகப்பட்டு விட்டாரோ, ஒரு நல்ல மனிதரை அவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்களோ என்கின்ற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்க ரங்கசாமி ஐயா அவர்களுடைய அந்த செயல்பாடை எப்படி போதை இல்லாத தமிழகம் உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய கொள்கையோ, அதே போன்று போதை இல்லாத பாண்டிச்சேரியும் உருவாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இது வந்து முதல் பொதுக்கூட்டம் தாங்க. அதன் பிறகு மிகப்பெரிய அளவில் மாநாடு போன்று அடுத்த ஒரு பெரிய நிகழ்வை ஏற்பாடு செய்ய திட்டமிட்டு இருக்கிறோம். அதில் தலைவர் அவர்கள் பேசுவாங்க, நீங்க வரணுமா இல்ல சேர்ந்து வரணுமா? இல்ல, தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி அமைய வேண்டும். தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைய வேண்டும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி அமைய ரங்கசாமி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அது என்ன சொல்றாருன்னா, பிஜேபி கிட்ட வந்து ரங்கசாமி சிக்கிருக்காரா, எப்படி அவர் சிக்கிருக்காரு. ஏப்பா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, அவரு ஆக்சுவலா வந்து நீங்க சொல்றீங்க ரங்கசாமி வந்து எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் வந்து கையெழுத்து போட்டு எல்லாம் கூட்டணி வச்சாங்க. எதுலயும் சிக்குன்னா என்ன சிக்கிருப்பாரு, ஊழல் பண்ணிட்டு சிக்கிருக்காரா? அப்ப சொல்லி ஒத்துக்கோ. நிறைய பேர் சொல்றாங்க எதுதான் ஊழல் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு, அது உங்களுக்கு தெரியல, டீடைல்ஸ் பேசக்கூடாது. ஊழல் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க, ஊழல் அப்படி சிக்கிட்டாரு உங்களை மாதிரி? எனக்கு புரியலையே. அதுனா வந்து பிஜேபி கிட்ட சிக்கிட்டாங்க சொல்றதானே, அங்கேயே போயிட்டு தைரியமா பேசுறதானே, பிஜேபி தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம் சொல்றதானே, அங்க முதலமைச்சர் விமர்சிக்கிறது தானே. யாருக்குங்க பவர் இருக்குது புதுச்சேரியில? அது பண்ணல இது பண்ணல சொல்றீங்களா, சொல்லுங்க. அவங்க தூக்கிட்டு நாங்க வரோம்னு சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டீங்க? நீங்க ஏன் இந்த அளவுக்கு ஒரு கேவலமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க? அதிமுகவை ஏன் விமர்சிக்க மாட்டீங்க? அதிமுகவை ஏன் ஊழல் பண்ணுன்னு சொல்ல மாட்டீங்க? ஊழல் பண்ணிட்டு நம்பர் 1 ஜெயிலுக்கு போனது அவங்க தாங்க, அதிகமான ஊழல் பண்ணது அவங்க தாங்க. என்ன புதுசா பேசுகிற லைலாமணி, ஏன் இந்த அளவுக்கு கேவலப்படுறிய? உனக்கு உன்கிட்ட சொல்றது எவ்வளவு கேள்வி உன்னை கேட்கறது ஒன்னும் புரியல மிஸ்டர் லைலாமணி. தயவுசெய்து புரிஞ்சுக்கின்னு ஒரு டேட்டாவோட போங்க. சும்மா யாருன்னா கூப்பிட்டாங்க போயிட்டு உட்காந்து இல்ல மொக்க வாங்கி வராதிங்க. இது உனக்கு அசிங்கம் இல்லை, உன் தலைவனுக்கு தான் அசிங்கம்.
அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியக்குறி, தாவேக்காவின் ஆச்சரியக்குறி, தாவேக்காவின் டாக்டர். இவர் வந்து ஆக்சுவலா வந்து இவர் பல் டாக்டராங்க. அதாவது பாத்தீங்கன்னா கன்னு ஒருத்தர் நேத்து வந்து எடுத்து சர்ச்சையாச்சு பாத்தீங்களா. இவரை பத்தி நம்ம பார்க்கும் போது தான் தெரியுது இவருக்கு என்னடா என்ன இவர் மேல ஏன் கேமரா சுத்தி இருக்குன்னு சொல்லி செக் பண்ண. இவர் பாத்தீங்கன்னா டாக்டர் எப்பயும் ஒரு இன் பண்ணிட்டு தான் இருப்பாரு. இன் பண்ணிட்டு செத்தோஸ்கோப் ஒன்று மாட்டிட்டு இருப்பாரு. எப்படி ஆக்சுவலா வந்து இவர் படிச்சது வந்து பல் டாக்டர், ஆனா செத்தோஸ்கோப் வந்து மாட்டிட்டு இருப்பாரு, வாயில போட்டு பாப்பா போல. கூட ஒரு 30 பேர் ஒரு ஆளுங்களை கூட்டி வச்சுக்கு யாரோ ஒரு டாக்டரையோ அவங்களும் சொல்லிட்டு யாருன்னு தெரியல, அவங்களை ஒயிட் கோட் போட்டு வச்சுட்டு கூட இருந்து அப்படியே ஒன்லி ரீல்ஸ். இது ரீல்ஸ் பைத்தியங்க. இதான் ரீல்ஸ் பைத்தியம். இது ஒரு மாவட்ட செயலாளரா இவர் பேரு, இவர் பிரபு. இவர் பிரபுன்னு சொன்ன மாவட்ட பேர். இங்க பாருங்க ஃபுல்லா நேத்து உட்காந்துக்கினே இது பண்ற வேலை எல்லாம் பாருங்களேன், ஒன்லி ரீல்ஸ் தான். பாருங்க அப்படியே அந்த ரீல்ஸை ஒண்ணு போட்டுக்கின்னு அப்படியே ஸ்டைல் கொடுத்துக்கின்னு அப்படியே போட்டோ எடுத்துக்கின்னு. இது நீங்க ஆல்ரெடி நீங்க ஒரு ரீல்ஸ் ஒண்ணு பாத்துருப்பீங்களே, உடனே ஒரு ஸ்டேஷன்ல வந்து யாரோ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாங்களா, உடனடியா இவர் போய் உட்காந்தாராம், போலீஸ்ட பேசினாரா, உடனடியா வந்து கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்களாம். பாத்தீங்களா ஒரு டாக்டர், ஒரு பல் டாக்டருக்கு எந்த அளவுக்கு ஒரு பவர் என்று பாத்தீங்களாங்க. இது சாதாரண டாக்டர் இல்லைங்க, ஒரு சகலகலா வல்லவன் போல. ஒரு சகலகலா வல்லவன், எல்லாமே பார்ப்பாரு. ஏடா நீங்களா யாரா நீங்க? ஏடா ஒரு உன் தலைவன் தான் நடிச்சு ஏமாத்தனா, நீங்களுமா நடிச்சு ஏமாத்துவீங்க? இது என்ன இது? அது ஒரு கேம்ப் ஒண்ணு போடுறதா? இவரு தெரியும் மருந்து பாத்தீங்களா இல்லையா? அந்த பாருங்களேன், அதாவது பாருங்க கிளாஸ் இருக்கும், கிளாஸ்ல தண்ணி ஊத்தி அந்த குளுக்கோஸ் டி போட்டு அப்படியே குடிச்சிட்டு அது ஒரு போட்டோ. பா என்னடா இந்த அளவுக்கு இருக்கிறீங்க டேய். ஆனா ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோ, நீங்களாம் வந்து ஜிமிக்கு இல்ல, எக்காலத்துக்கும் நீங்களாம் வந்து அரசியலுக்கே செட்டாவா தற்கூறீங்க தான் நீங்க. அது போல பாத்தீங்கன்னா இவர் துப்பாக்கி கொண்டு வச்சிருந்தார். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பல் டாக்டருக்கு எதுக்கு கன்னோட கன்மேனு ஒரு பாதுகாப்புக்கு புரியலையே எனக்கு இது. பல் டாக்டர் வேலை பார்த்தீங்க இல்ல வேற எதுனா வேலை பார்த்துருந்தீங்களா? எதுக்கு கன்னு லைசன்ஸ் கன்னு உங்களுக்கு எப்படி வந்துச்சு? உங்க பின்னணியில என்ன குற்றங்கள் பண்ணிருக்கீங்க? எதனால வந்து உங்களுக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்கு? இதெல்லாம் யோசிக்கணும்ல. அது இன்னும் புரிய திடீர்னு பாக்குற கன் எதுக்காக உங்களுக்கு கன் வச்சுற அளவுக்கு உங்களுக்கு என்ன பண்ண போறாங்க? ஒரு இப்பதான் மாவட்ட செயலரா இருக்க, அவ்வளவு சீக்கிரம் இந்த அளவுக்கு ஒரு பில்டப்பா? இது என்னங்க இது? இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் பின்னாடி நீங்க விசாரிச்சு பாருங்க, கண்டிப்பா வந்து ஏதோ ஒன்று கண்டிப்பா இருக்கும். இது உண்மைங்க. இது எப்படி இதுன்னு ஒண்ணும் புரியல. அதாவது நேத்து ஒரு சாதாரண மீட்டிங்ல, அதாவது எல்லாரும் இப்ப பப்ளிக் மீட்டிங்கு, விஜய் வராரு, அங்க வந்து எந்த வித அதாவது இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களோ எதுவுமே கொண்டு வரக்கூடாது. ஆனா ஒருத்தர் கன்னு எடுத்துட்டு தைரியமா வந்து உள்ள வராருன்னா அது எப்படின்னு ஒண்ணும் புரியலையே. இதை வந்து புஷி ஆனந்த் கிட்ட கேக்குறாங்க, புஷி சார் இந்த மாதிரி வந்து என்ன சார் இது கன்னு யாராவது கன்னு எடுத்துட்டாங்களா? பதறாரு. அந்த வீடியோ பாருங்க, பதறத. பதறிட்டு போயிட்டு அப்புறம் போலீஸ் எல்லாம் விசாரிக்கிறாங்க, அது ஒன்னும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் லைசன்ஸ் தான் இருக்குது சொல்லிட்டு ஒரு பாட்டு போறாரு. இது என்ன கூட்டம், ஏது கூட்டம், இது எதுக்காக வந்து சூழ்ந்து இருக்கிறாங்க ஒண்ணுமே தெரியாது. ஆனா என்ன பண்றாங்கன்னா எல்லா மீட்டிங்கும் போயிட்டு என்ன பண்றது, இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் இங்க மாட்டினானா இங்க கண்டிப்பா வந்தான்னா இங்க இருந்து வெளியே போக முடியாது. இங்க பாருங்களேன், பேசுறத பாருங்களேன். இவனுங்க அந்த ரோஸ்ட் பாய்ஸ் படம் சொல்ற எங்கேயோ சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த இடத்துல சொல்லிட்டு போனாங்கன்னா அந்த கதவே அவங்க தாண்ட மாட்டாங்க. இந்த தளபதி பாய்ஸ்னா அவங்களுக்கு யாருன்னு இங்கே காமிச்சிடுவோம். ஆனா நம்ம கண்ணுல மாட்டல. ஆனா சில தற்குறி சொல்றேன், நான் ஓப்பனா சொல்றேன், அவங்களதான் சொல்லுவேன். நாங்க தளபதிக்காக உயிரை கூட கொடுப்போம் ப்ரோ. அவருக்காக எங்க அண்ணன் மாதிரி அவரு, எங்க அண்ணனையே அவர் பேசிட்டாரு ப்ரோ. எங்க அண்ணனுக்கு ஒண்ணு நம்ம உருவமா விடமாட்டோம். அவங்க ரோஸ்ட் பிரதர்ஸ் இங்க வந்தாங்கன்னா போக முடியாண்டா. நாங்க ஏன்டா அங்க வர போறோம்? தற்கூரிகள் கூட்டத்திற்கு நாங்க ஏன் வர போறோம் நாங்க கேக்குறோம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து திமுக கூட்டத்துக்கு நீங்க போயிட்டு இந்த மாதிரி பேசுவீங்களா? ஏண்டா உங்களுக்கு தான் அறிவில்லை. நான் உங்களுக்கு லெசன் எடுத்துட்டு இருக்கோம். டேய் இப்படி நடந்துக்கோங்கடா, அதாவது சொசைட்டில உங்களை மதிக்கிற மாதிரி நடங்கடா, உங்களை கேவலப்படுத்திட்டு இருக்காங்கடா. டிவி கேனா ஐயோ இது சும்மா இருக்காதுங்க, இதுவே மோசமா இருந்துங்க, ஒரு இடத்துல நிக்காதுங்க, உங்களை பத்தி தப்பா தானே பேசுறாங்க. உங்களை நீங்க தற்கூறிங்கடா, தற்கூறிங்க நீங்க. நாங்க ஏன் வர போறோம்? வர வேண்டிய அவசியமே கிடையாதுடா. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்கடா. நீங்க பாட்டு எங்க போனாலும் மைக்கு கச்சா போதும், ரோஸ்ட் பிரதர்ஸ். ஐயோ உடனே சொல்லுவாங்க, நீ மட்டும் விஜயை பத்தி பேசினே இருக்க. விஜயை பத்தி நான் பேசுவேன்,
பேசிக்கினே இருப்பேன். ஏன்னா விஜய் தான் இளைய சமூகத்தினரை சீரழிக்க வந்தவர். ஒரு புத்திமதி சொல்லணும், உங்களுக்கு கட்டுப்பாடோட வச்சுக்கணும்ன்றது தெரியாதவர். சோசியல் மீடியால ஆபாசமா பேசுங்க என்று சொல்லி கொடுப்பவர். நான் வர சொல்லுவேன், நீ யாருக்காக நீ பேசுற? அவரு இப்ப நீ பேசுறனா அது யாரை பாதிக்கும்? அவரு தானே. அப்ப அவர் கேட்க மாட்டாரா? ஏன் இப்படி நடக்குன்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாரா? என்ன தைரியத்துல நீங்க இவ்வளவு பேசுறீங்க? விஜய் காப்பாத்தவர்கள் பேசிட்டு இருக்கீங்களா? நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பா சட்டம் தன் கடமையை செஞ்சுட்டு தான் இருக்கும். உடனே கீழே வந்து சொல்லுவான் 2026 வரட்டும், நீங்க ஆளே இருக்க மாட்டீங்க. நான் ஓப்பனா சொல்றேன்டா, 2026 நாங்க இருப்போம். உங்க கட்சி இருக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. வேற சிம்பிள். உங்க விஜய் இருக்காருல்ல, உங்க விஜய எம்எல்ஏ வந்து ஜெயிக்க சொல்லு. அதே போல தைரியமான ஆளா இருந்தா என்ன பண்ணனா, அவருடைய முகத்தை வச்சு ஓட்டு கேட்க சொல்லு. மத்த தலைவர்களை போட்டு வச்சு ஓட்டு கேட்க கூடாது. கொள்கை தலைவர்னு போட்டுக்கிறீங்களே, இப்ப வரைக்கும் அந்த கொள்கை தலைவர்களை பத்தி யாராச்சும் பேசிருக்கீங்களா? எம்ஜிஆர், ஜெயலலிதா, பாண்டிச்சேரி போனா ரங்கசாமி, புதுசா தலைவர்களை உருவாக்குறீங்களே. அங்க போன அஜித், ஆனவன அஜித்தை கொண்டு வந்துருது, அப்புறம் கேப்டன் விஜயகாந்தை கொண்டு வந்துருது. ஏன் இந்த பொழப்பு? உங்க விஜய் வச்சு கேளுங்க. உங்க விஜய் என்ன பண்ணாருன்னு சொல்லி கேளுங்க. எம்ஜிஆர் அது பண்ணார், ஜெயலலிதா அது அவங்க பண்ண எல்லாமே எங்களுக்கு தெரியும். நீ என்ன பண்ண, விஜய் என்ன பண்ணாரு, அதை கொஞ்சம் பேசுங்க. அதை பத்தி பேசி ஓட்டு கேளுங்க. உங்க விஜய் பத்தி பேசி உங்களால ஓட்டு கேட்க முடியுமாடா? திராணி இருந்தா இப்போ திமுக மீட்டிங்ல மு.க. ஸ்டாலின் செய்த சாதனைகளை பத்தி பேசி ஓட்டு கேட்கிறாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, உங்க விஜய் பண்ண சாதனையை சொல்லி நீங்க முஞ்ச ஓட்டு கேளுங்கடா பார்க்கலாம். திமுக மட்டுமே குறை சொல்றீங்களே, எங்க போனாலும் திமுகன்றீங்களே. எதுக்கு திமுக வச்சு இந்த அரசியல் பழப்பு நடத்திட்டு இருக்கீங்க? ஏன்னா நீங்க ஊழல் பண்ற ப்ரூஃபோட உங்களால பேச முடியுமாடா? உங்களால விஜய் ஒண்ணுமே பண்ணல, இதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? என்கிட்ட மட்டும் எல்லாரும் ப்ரூஃப் இருக்கு. நீ போய் கேளு, ஓட்டு வீடு வீடா போ. என்ன கேப்ப? சுறா படம் நல்லா இருந்துச்சுங்களாங்க, இப்ப ஜனநாயகன் பாட்டு நல்லா இருந்துச்சு கேட்டீங்களாங்க, பீஸ்ட் படம் நல்லா இருந்துச்சுங்களாங்க, சர்க்கார் படம் நல்லா இருந்துச்சுங்களாங்க, அதனால ஓட்டு போட்டுருங்க. இதுனா கேப்ப? வேற என்ன கேப்ப? விஜய் என்ன பண்ணாருன்னு சொல்லி நீ ஓட்டு கேப்ப. சூப்பர் நடிச்சார் பாத்தீங்களா, சூப்பர் டான்ஸ் ஆனார் பாத்தீங்களா, சூப்பர் ரொமான்ஸ் பண்ணார் பாத்தீங்களா, அப்படிதான் ஓட்டு கேட்பீங்க. ஏண்டா நீங்கெல்லாம் இங்க அரசியலுக்கே தகுதி இல்லாத தற்குறிங்க. நேற்றுக்கு பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய செயற்குழு கூட்டமும் பொதுக்கூட்டமும் நடத்துறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நிர்வாகிகளும் வர வச்சாங்க, கட்சிக்காரங்க எல்லாரும் வர வச்சு பாத்தீங்கன்னா, அதாவது அதிமுகவும் திமுகவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லா உபசரிச்சு அனுப்புவாங்க. வர்றவங்களுக்கு நல்லா சாப்பாடு வாயில போட்டு அனுப்புவாங்க. இதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாராட்டுகள். இது நான் வந்து அவங்களை பாராட்டுறேன். பட் ஆனா இதை தவிர நான் பாக்குறேன், வளர்மதின்றவங்க முன்னாள் அமைச்சர், அவங்க மேடை ஏறி என்ன பேசுறாங்கன்னா, ஒரு அறிவார்ந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த இந்த மாதிரி பேசணும் இல்லையா, அவங்க என்ன பேசுறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு வாட்டி வந்து எம்ஜிஆர் வந்து சோடா குடிச்சாராம், அந்த சோடா பாதி வச்சிட்டாராம். உடனே அதை பார்த்த வந்து ஒரு பெரிய கும்பல் வந்து ஒடியாந்துச்சான். உடனே வந்து சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பண்ணாரா, ஒரு அண்டா வச்சு அந்த சோடா விட்டு தண்ணியை ஊற்றி கலக்கி கொடுத்தாரா, இது குடிச்சாங்களாம். இது பெருமையாது? திண்டுக்கல் இடைத்தேர்தல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இடைத்தேர்தலுக்கு பிரச்சாரத்திற்கு போகிறார். போகிற வழியிலே ஒரு பெட்டி கடையிலே இருக்கிற கடைக்காரர் வந்து வண்டியை நிறுத்தி ஒரு சோடாவை எடுத்து தருகிறார். புரட்சி தலைவர் குடித்த உடனேயே மீதியை அந்த கடைக்காரரிடத்திலே கொடுக்கிறார். அதை வாங்கி குடிப்பதற்கு ஏகப்பட்ட போட்டி. அப்போது அந்த கடைக்காரர் ஒரு அண்டாவை கொண்டு வந்து அந்த சோடாவை ஊற்றி அதற்குள்ளே தண்ணீரை நிரப்பி வந்திருக்கிற கட்சிக்காரர்களுக்கு எல்லாம் தர சொல்லி உத்தரவு போட்டு எல்லாருக்கும் கொடுத்தார்கள். இது நடந்த சம்பவம். இது பெருமையா? இது எவ்வளவு கேவலம். அதாவது அசிங்கப்படுத்திருக்கீங்க நீங்க ஒரு பொது மேடையில. இந்த மாதிரி அசிங்கப்படுத்தீங்கன்னா மிச்ச வச்ச சோடாவை வந்து அப்படி குடிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுறீங்களே, இது பெருமை இல்லைங்க, கேவலம், மகா கேவலம். அதே போல அவங்க மீட்டிங் வந்துச்சு, என்ன பேசுறாங்க, அதிமுக என்ன பேசுறாங்க பாத்தீங்கன்னா, சரி விஜய் பத்தி என்ன பேசுவாங்க, ஏன்னா விஜய் கட்சியில போய் சேர்ந்திருக்காங்க. ஒரு நடிகரை நம்பி 9 முறையான எம்எல்ஏக்கள் சரி இன்னொரு எம்எல்ஏ சேர போற சொல்றாங்க. சில அதிமுக நிர்வாகிகள் சேர்ந்துக்கிறாங்களே, அவங்கள பத்தி கூட சொல்லிட்டு எதுக்கு அவங்க நடிகரை நம்பி போறீங்க, அவர் என்ன பண்றாங்க, இதை பத்தி நீங்க ஒரு வார்த்தை பேசுவீங்கன்னு பார்த்தா இவங்க பேசவே மாட்டாங்க. இவங்களும் என்ன பண்றாங்க, திமுக சரி எதிர்கட்சினால திமுக சொல்றீங்க, ஒரு வார்த்தை விஜய் பத்தி என்ன பேசுறீங்களா? அதே மாதிரி விஜய் கிட்ட கேளுங்க, விஜயும் பேச மாட்டார். ஏன்னா இவங்க 2 பேருக்கு என்ன இருக்கிறாங்க, அந்த இதுல இருக்கிறாங்க.
மறைமுக தொடர்புல இருக்கிறாங்க. நான் சொல்றது புரிதுங்களா? இவங்களாம் என்ன பிளானிங்னா, அதிமுக பிஜேபி ஒரு டீம், விஜய் பாத்தீங்கன்னா ஒரு டீம் ஒன்று செட் பண்ணி இருக்கிறாரு. செட் பண்ணி என்ன பண்றாங்க, இவங்க 2 பேர் எல்லாமே சேர்ந்து திமுக மட்டும் அட்டாக் பண்ணணும். திமுக அட்டாக் பண்ணி பார்த்தீங்கன்னா திமுகவோட ஓட்டு எல்லாமே வந்து வெளியே எடுக்கணும். எடுத்த உடனே என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, விஜய் கிட்ட போது ஸ்பிட் ஆகும். உடனே வந்து அதிமுகவும் பிஜேபியும் ஜெயிக்க வைக்கணும். இதுதான் வந்து எங்களுடைய மோட்டிவ் பிளானு. இந்த பிளான் படி தான் வந்து விஜய் நடந்துட்டு இருக்காரு. ஏன்னா நீங்க எல்லாருமே யோசிச்சு பார்க்கணும். பிஜேபி பண்ற ஊழலையும் சரி, இல்ல பிஜேபி பண்ற ஒரு விஷயம் திருப்பன்ற ஒரு விஷயம் பத்தி விஜய் வந்து பேசுனதே கிடையாது. அவர் அரசியல் எதை நோக்கி போயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா, அதாவது மேலிருந்து ஒரு ஆர்டர் வரும், அந்த ஆர்டர் படி நடக்கிறாரு, அதன்படிதான் ஃபாலோ பண்றாரு. இல்ல புதுச்சேரி மீட்டிங்ல அவர் பேசின பேச்சுக்களை நீங்க உற்று கவனிச்சாலே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இது யாரு சொல்லி அவர் பேசுறாருன்றத. தமிழ்நாடு காவல்துறை பத்தி அவ்வளவு கேவலமா பேசினார். தமிழ்நாடு காவல்துறை வந்து இவங்க கிட்ட வந்து கத்துக்கணுமா? உலகத்திலேயே வந்து 2வது காவல்துறை பேர் எடுத்து தமிழ்நாடு தான். ஃபர்ஸ்ட் ஸ்காட்லாந்து, 2வது தமிழ்நாடு போலீஸ். அவங்கள வந்து இழிவுபடுத்துற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. உங்களெல்லாம் வந்து இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி பொழந்திருந்தா அப்போ நல்ல இதுன்னு சொல்லியிருப்பீங்க. அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, நீங்க வரக்கூடிய நாட்கள் நடக்கிற மீட்டிங்ல அதே மாதிரி நடக்கணும், ஸ்ட்ரிக்டா நடத்துவாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை விஜய் சார், நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படியே காவல்துறை நடக்கும். தமிழகத்தின் புதிய மற்றும் பிரம்மாண்டமான உதயம் நம்ம மிஸ்டர் லயனஸ் ஆன்லைன் ஷாப்பிங். இனி உங்களுக்கு பிடிச்ச பொருட்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. அதுவும் கம்மி விலையில பெஸ்ட் குவாலிட்டில. Dresses and footwearsக்கு 35% ஆஃபர். கிச்சன் வேர் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு 40% ஆஃபர். இருங்க, இதுக்கே ஷாக் ஆனா எப்படி? இவ்வளவு சூப்பரான ஆஃபர் ப்ராடக்ட்ஸும் ஈஸி 7 டே ரிட்டர்ன் பாலிசியோட தமிழ்நாட்டுல நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் ஜஸ்ட் 1 டேல டெலிவரி பண்ணிடுவாங்க. இந்த ஆப் ஷாப்பிங் பண்றதுக்கு மட்டும் இல்லங்க, வீட்ல இருந்து பிசினஸ் பண்றவங்க, ஓனா ஷாப் வச்சிருக்கவங்க, அதர் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல சேல் பண்ணிட்டு இருக்கவங்கன்னு இப்படி எல்லாருமே ஒரு செல்லரா உங்க ப்ராடக்ட்ஸை சேல் பண்ண ஒரு பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் தாங்க இது. இந்த ஆப்ல ஜஸ்ட் நீங்க 2 மினிட்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணாலே போதுங்க, நீங்களும் ஒரு செல்லர் ஆகலாம். இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு மந்த்துமே மெகா கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் இருக்க போகுது. அதுல 1 ஃபீமேல் அண்ட் மேலுக்கு இந்த அதிரடியான கிவ் அவே ஆஃபர்ஸ்ல அவங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை அவங்களே எடுத்துக்கலாம். சோ நீங்களும் ஜஸ்ட் 100 ரூபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணி கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கேஜெட்ஸை ஷேர் பண்ணுங்க. இப்பவே நம்ம மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, உங்க பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணுங்க.